திமுகவினர் பல இடங்களில் போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஜிபே என்ற பேரில் வந்து பிரதமர் மோடியுடைய படத்தோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மூளை இல்லாமல் பார்க்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களாக பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பார்க்குறேன், எல்கேஜியில் சேர்த்து ஒன்றுன்னு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்டர் ஓட்டவங்களும் அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஊழலுக்கு எதிராக வந்து பேசுறீங்க, ஆனால் அவங்க கூட்டணியில் இருந்தால் ஓடி அமமுக டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி ஊழல் புகார் இருக்கு. இது வந்து ஊழல் எதிர்ப்பு பின்னடைவா இருக்கு. பின்னடைவா இருக்காதுண்ணா, மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும். இவங்க ஊழல் அது உங்களுக்கு விட்டுறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணுங்க, 80 ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்களேன். நீங்க டிவியில போடுங்க, மக்கள் பார்க்கணும். அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா பேசணும். Why it is good only? We are very transparent. What is wrong in it? What is wrong in it? Whichever party willfully they donated, it is all in the public eyes now. So what is there to hide? Why will it be a setback? BJP have taken almost 60% of the electoral bonus. If they like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is number 1 TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number 1. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to the editor's head and say, you are number 1, I am going to kill you. Please don't run a channel. So your answer is like that logic. இதை பற்றி நீலகிரியினுடைய அப்சர்வர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்கிறாங்க. அது பொதுவெளியில் அந்த கடிதத்தை பார்க்கணும். நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்குறேன். நான் பதில் சொல்ல விரும்பலை. அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது அது காட்டுது. அதிமுகவும் திமுகவும் போட்டி எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட? சரி, நாங்க எதுக்கு அவங்க செய்யறது நாங்க செய்யணும்? கேட்கிறோம். எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும்? இல்ல, அவங்க போட்டி போடுறாங்களா, நாங்க எதுக்கு போட்டி போடணும்? நாங்க எப்படி வாக்கு கேட்கணுமோ அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம். இந்த வாக்குறுதி 100 வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது, நீங்க எல்லாரும் சொல்லாம இந்து மட்டும் தான் ஏறலான்னு? மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே, பால் எல்லாத்துக்கும் தானே, தண்ணி எல்லாத்துக்கும் தானே. ஸோ வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கே அந்த கோபம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல, கிறிஸ்டியன்கிற வார்த்தை இல்ல, அப்ப மெட்ரோ ரயில்ல போர்டு வச்சிடலாமா நீங்க கேட்குறீங்க? நாங்க எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோம். Why will I move the court? Why will I move the court? Correct, they will investigate, they will throw the case away. Why, sir? Why should I waste the High Court's time? High Court is busy with so many things. Why should I go and clutter the High Court's time? I have read you the law. Now police has to produce a document to show after 10 o'clock I campaigned seeking votes. Then let them produce. I sit in the office, I go in the public after 10. Does it mean the candidate should not go anywhere? Because you are that afraid? Is the state police missionary that succumb to DMK? Are they that afraid of Annamale? Annamale should not even leave the room, lock him inside the room and house so that he should not campaign. Are they that desperate for victory?